சக்திவேல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேரனோட வேஷ்டி ஷர்ட்டை எடுத்து நம்ம மீனை போட்டுக்கிறாங்க. உடனே சேரன் பயங்கர கோவப்படுறாங்க. எதுக்காக என்னுடைய ட்ரெஸ்ஸை போடுற, என்னுடைய ட்ரெஸ்ஸை என்ன தவிர வேற யாரு போட்டாலும் அது எனக்கு பிடிக்காது, எதுக்காக இதை போட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, என்னதான் நீங்க எதுக்காக சும்மா என்னை இப்படி எல்லாம் திட்டுறீங்க, நீங்க இப்படி திட்டுறதால எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் இப்படி எல்லாம் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ட்ரெஸ் கொடுன்னு சொன்னதோ இப்ப நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மீனா போயிட்டு சேரன் மேல விழுந்துடுறாங்க. சேரன் கோவப்படுறாங்க. அத்தா, உங்களை கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு மீனா சேரனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததோ இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. இவர் இப்படியே கோச்சிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க போயிட்டு உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி கிட்ட வேலு சும்மாவே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சக்தி பயங்கர கோவப்படுறாங்க. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ என் பக்கத்துல வேலு என்ன நடக்கும்ன்றதே தெரியாது, ஒழுங்கு மரியாதை பக்கத்துல இருந்து போயிடு. இங்க பார், நான் பெட் மேல படுப்பேன், நீ சோஃபா மேல, இது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம், புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க வேலு. இங்க பாரு, நீ பெர்மிஷன் கொடுக்காம உன்னை நான் தொட மாட்டேன், நீ எதனாலும் நினைச்சுக்கணும், அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க மீனா கோவமா இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நானும் இந்த பக்கம் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனாவும் சக்தியும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் எது பண்ணியிருந்தாலும் சாரி, நீ அவர்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டாதான் அவரு உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாரு, தயவு செஞ்சு நீ இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ட்ரிங்கை எடுத்து குடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே. உடனே வேலுவும் சேரணும், ஐயோ இது ட்ரிங்க், அவ்வளவுதான், இவங்க ஆட்டோ என்னதான் போடுவாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. வேலுவுக்கும் சேரனுக்கும் இவங்க ரெண்டு பேரை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.